தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை மக்கள் இயல்பான ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பாஜக நிர்வாகி சரத்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக நிர்வாகி சரத்குமார், பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த தூக்கு தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் அரசு தனிகவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து டாஸ்மாக் கடைகள் குறித்து பேசிய அவர், ஜெயலலிதா ஆட்சியிலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் நூற்றுக்கணக்கான டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக குறிப்பிட்டார். தற்போதைய ஆட்சியிலும் 700 கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய அவர், முழுமையாக டாஸ்மாகை மூடினால் நல்லது என்று தெரிவித்தார். மேலும் புதிய அரசின் செயல்பாடுகளை மதிப்பிட இன்னும் 6 மாத காலம் காத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமைச்சர்கள் தங்கள் துறைகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை முழுமையாக அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் சரத்குமார் அறிவுறுத்தினார்.